அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில இணைச்சட்டம் 23 துவங்கி வாசிக்கலாம். உபாகம் புத்தகம் 23. ஆண்டவரின் மக்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். விதையடிக்கப்பட்டவனும் ஆண்குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திறப்பேரவைக்குள் நுழையலாகாது. வேசிதனத்தால் பிறந்தவன் அவனது 10ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது. அம்மோனியருக்கும் மோவாபிற்கும் அவர்களது 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது. ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை. அத்தோடு ஆறாம் நகராயிலுள்ள பெத்தோர் என்னும் ஊரிலிருந்து பெகோரின் மகன் பிழையாமை உன்னை சந்திக்கும்படி கூலிக்கு அமர்த்தினார்கள். ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பிழையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசையாக மாற்றினார். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார். உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவர்களது நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே. ஏதோமியனை வெறுக்காதே, ஏனெனில் அவன் உன் சகோதரன். எகிப்தியனை வெறுக்காதே, ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் 3ஆம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம். பாளையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளல். நீ உன் பகைவருக்கு எதிராக சென்று பாளையம் இறங்கி இருக்கையில் எல்லா தீச்செயலில் இருந்தும் விலகியிரு. உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்த செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும், பாளையத்திற்குள் வரக்கூடாது. மாலையானதும் நீரில் குடித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்திற்குள் வரட்டும். நீ வெளிக்கு செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஒரு இடம் இருக்கட்டும். உன் படைகளோடு ஒரு மண்வெட்டியும் எடுத்துக்கொள். நீ வெளிக்கு செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டி நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார். அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாய் இருக்கட்டும். பிற சட்டங்கள். தம் தலைவனிடமிருந்து தப்பி வந்து உன்னிடம் அடைக்கலம் தேடியுள்ள அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே. உன் குடியிருப்பு ஒன்றிலும் தமக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னிடையே இருப்பாராக. நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே. இஸ்ரேல் புதல்வியருள் எவனும் விளைமகளாய் இருத்தலாகாது. இஸ்ரேலின் புதல்வர் எவனும் விளைமகனாய் இருத்தலாகாது. விளைமாதின் வாடகையையோ விளைமகனின் கூலியையோ எவ்வித நேர்ச்சியின் பொருட்டு உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வராது. ஏனெனில் இவை இரண்டுமே அவருக்கு அருவருப்பானவை. உன் இனத்தவனிடமிருந்து வட்டி வாங்காதே. பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே. வேற்று இனத்தாரிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம். ஆனால் நீ உடைமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் அது உனக்கு பாவமாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி. ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது. உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு. உனக்கு அடுத்திருப்பவனின் திராட்சை தோட்டத்திற்கு சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம். ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தலாகாது. உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை நிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம். ஆனால் கதிர் அறிவாளை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே.
24 தொடர்ந்து வாசிக்கலாம். மனவிலக்கும் மறுமணமும். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமற் போனால் அவன் முறிவுச்சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பி விடுகிறான். அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவி ஆகிறாள். இரண்டாம் கணவனும் அவளை வெறுத்து முறிவுச்சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டில் இருந்து அனுப்பி விடுகிறான். அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட இரண்டாம் கணவன் இறந்து விடுகிறான். இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே. பிற சட்டங்கள். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தால் அவன் போருக்கு போக வேண்டாம். அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படலாகாது. அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறும் இன்றி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ்விப்பான். மாவரைக்கும் கல்லின் கீழ்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வைக்காதே. அது அவன் மனித உயிரை அடகாக வாங்குவது போலாகும். இஸ்ரேலின் மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்தி கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கடத்தல்காரன் சாகட்டும். இவ்வாறு உன்னிடம் இருந்து தீமையை அகற்று. தொழுநோயை குறித்து எச்சரிக்கையாய் இரு. லேவிய குருக்கள் உனக்கு கற்பிப்பது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு செய்வதில் கருத்தாயிரு. எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீரியாமுக்கு செய்த நினைவில் இருத்து. உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாயிரம் கடனாக கொடுத்தால் அதற்கு அடகாக எதையும் வாங்க அவரது வீட்டினுள் நுழையாதே. வெளியே நில். உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும். அவர் வறியவராயின் நீ அந்த அடகை வைத்துக் கொண்டு தூங்க செல்லாதே. மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் திருப்பி கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் அவர் தம் மேலாடையை விரித்து படுக்கும் பொழுது உனக்கு ஆசி வழங்குவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலை நீ ஏற்புடையவனாவாய். வறியவரும் எளியவருமான கூலி ஆள்கள் உன் இனத்தாராயினும் சரி அல்லது உன் நாட்டில் உன் நகர் வாயிலுக்குள் உன் அந்நியராயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்து விடு. கதிரவன் மறையும் முன்னே கொடு. ஏனெனில் அவர் வறியவராய் இருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது. இல்லையெனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார். அப்பொழுது அது உனக்கு பாவமாகும். பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம். அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே. கைம்பெண்ணின் ஆடையை அடகாக வாங்காதே. எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்ததையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை விடுவித்ததையும் நீ நினைவில் இருத்திரு. அவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் பொழுது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திருப்பி போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்பொழுது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ உன் ஒலிவ மரத்தை அடித்து உதிர்க்கும் போது உதிராததை பறிக்காதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்க செல்லாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. எகிப்து நாட்டில் நீ அடிமையா இருந்தது நினைவில் இருந்து இவற்றை செய்யும்படி நானும் உனக்கு கட்டளையிடுகிறேன். 25ஆம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். மனிதரிடையே வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிபதிகள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுவர். குற்றவாளி அடிபட வேண்டியவன் என்றால் நீதிபதி அவனை படுக்க செய்து தம் முன்னிலை அடிக்க செய்வார். அவனது குற்றத்திற்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும். அவனுக்கு 40 அடிகள் கொடுக்கலாம். அதற்கு மேல் வேண்டாம். அதற்கு மேல் அடித்தார் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானமிழந்தவன் ஆவான். போர் அடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே. இறந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை. உன் உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்கள் ஒருவன் மகப்பேறின்றி இறந்து போனால்
இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம். அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன் பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்யட்டும். அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேறு இறந்து போன சகோதரனின் பெயரிலேயே வளரட்டும். இதனால் அவன் பெயர் இஸ்ரேலில் இருந்து அகற்று போகாது. இறந்தவனின் உடன் பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனில் அவள் நகர்வாயிலில் உள்ள தலைவரிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் குழந்தனுக்கு விரும்பலை என்று கூறுவான். அப்பொழுது நகர் தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர். அவனோ விடாப்பிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினாள். அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக அவன் காலில் உள்ள மிதியடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி, தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவார். இஸ்ரேலில் அவனது பெயர் மிதியடி கழற்றப்பட்டவனின் வீடு என்று அழைக்கப்படும். பிற சட்டங்கள். ஆண்கள் ஒருவர் சண்டையிடுவதில் ஒருவனுடைய மனைவி தன் அவனை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய். அவளுக்கு இரக்கம் காட்டாதே. பெரிதும் சிறிதுமான ஏமாற்று எடைக்கற்களை உன் பையில் வைத்திருக்காதே. பெரிதும் சிறிதுமான ஏமாற்று முகத்தால் அளவைகள் உன் வீட்டில் வைத்திருக்காதே. நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னில் இருக்கட்டும். நிறைவான நேர்மையான முகத்தால் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீ நெடுநாள் வாழ்வாய். மாறாக மேற்குறிப்பிட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவர். அமலேக்கியரை கொல்வதற்கான கட்டளை. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவில் இருந்து நீ களைத்து சோர்ந்திருக்கையில் வழியிலே அவன் உன்னை எதிர்த்து உன் பின்னால் முலவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான். ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை. ஆகவே உன் கடவுளாகிய ஆண்டவர் அவனது உரிமை சொத்தாக உடைமையாக்கி கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உன்னை கீழ்ப்படுத்தி உனக்கு ஓய்வு தரும் பொழுது அமலேக்கின் நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவர் அழிக்க வேண்டும். இதை மறந்து விடாதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இணைச்சட்டம் 23, 24, 25 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கடவுள் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.